உபநயனம், பிரம்மோபதேசம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம். ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம். பூணக்கல்யாணம் அப்படின்னு சொல்றது. இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, உயர்வான ஒரு வித்யை, வேத வித்யை. அந்த வித்யைய கத்துக்கிறதுக்கு ஒரு யோக்கியனான பையனை, சிஷ்யனை குருவினிடத்துல அழைத்து செல்லக்கூடியதான ஒரு சடங்கு தான் இந்த உபநயனம் அப்படிங்கிற சடங்கு. இப்ப அந்த சிஷ்யனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி வேதங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு தன்னிடத்துல அழைச்சுக்கிறார். இந்த சிஷ்யன் வந்து எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு குருவிடத்துல பிரார்த்தனை பண்ணி, அப்ப சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி முதல்ல காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி, பிரம்மோபதேசம்னு பேரு. காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவனிடத்துல குருவனிடத்துல சிஷ்யனை அழைச்சுக்கிறார். இந்த சடங்குக்கு தான் உபநயனம்னு பேரு, பிரம்மோபதேசம்னு பேரு. அப்புறம் அந்த குருவிடத்துல போனதான சிஷ்யன் 14 வருஷங்கள் வேத வித்தையும் சாஸ்திர வித்தையும் சிஷ்யவருத்தி பண்ணி பிரம்மச்சாரியாக இருந்துண்டு குருக்கு சுஷ்ரூஷ பண்ணி பல நியமங்களை கடைபிடிச்சு பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுண்டு அப்படி 14 வருஷம் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணணும், குருகுலவாசம் பண்ணி அப்புறம் அவன் குருவனிடத்துல அனுமதி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல இடத்துல போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். இதுதான் இந்த உபநயனம். எல்லாத்துக்கும் அடிப்படையான ஆரம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம் இந்த உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம். அதை சரியான முறையில் பண்ணணும். இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுண்டு பண்ணணும். இந்த பூணல் போடுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அங்கம், அவ்வளவுதான். உபநயனம் அப்படிங்கிறதுல பூணல் போடுறதுன்னு இன்னும் ஒன்று உண்டு, ஆனால் அது முக்கியம் இல்லை. பிரம்மோபதேசம் தான் ரொம்ப முக்கியம். காயத்ரி உபதேசம் என்றாலே அது ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி அதுக்கு அங்கமாக இந்த பூனை போடுறது அப்படிங்கிறது யக்ஞோபவீத தாரணம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் இப்படி இருக்கு. அப்ப அந்த யாரு காயத்ரி உபதேசம் பண்றாளோ, அவ அப்பா பண்றா அப்படின்னா அவர்கள் அதை உபதேசம் பண்றதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும். அவ டெய்லி சந்தியாவந்தனம் பண்றவாளா இருக்கணும். நிறைய காயத்ரியை ஜபித்து அவ முதல்ல சக்தியை ஏற்றிக்கணும். ஒரு வேலை கூட சந்தியாவந்தனமே பண்றதில்ல, தான் பிள்ளைக்கு தானே பூனை போட்டு வச்சு தானே உபதேசம் பண்ணான்னா அவனுக்கு எப்படி அந்த வீரியம் வரும்? இவன் நிறைய அந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவனா இருக்கணும். இல்லைன்னா அந்த உபநயனம் ஆகிறதுக்கு முன்னாடியாவது நிறைய அந்த ஜபத்தை ஜபிக்கணும். ஒரு ஒரு வருஷ காலங்கள் நிறைய காயத்ரியை ஜபிக்கணும். ஜபித்து இவன் ரெகுலராக சந்தியாவந்தனம் பண்ணுறவனாக ஆகி அப்புறம் தன்னுடைய குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப முக்கியம்.